ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 2 நாளாக சளி பிடிச்சிட்டு தொண்டெல்லாம் ஒரே கரகரன்னு இருந்துச்சுங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சு நான் பண்ண இந்த ரெசிபி தாங்க. மிளகு சாதம்னு சொல்ல முடியாது, மருந்து சாதம்னே சொல்லலாங்க. இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் பொரியட்டுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேங்க, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து என்ன பண்ணட்டும் அப்படின்னா அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும், கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா நான் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இந்த சாதத்துக்கு நான் வந்து வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் ஓகேவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம் வதங்குறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உப்பு நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா வெங்காயம் வந்து நமக்கு பொன்னிறமாக வந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வெங்காயம் எப்போவுமே வதக்குறீங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது மட்டும்தான் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்களா, நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இதுக்கடையில் நான் வடிச்சதற்கு சாதத்தை எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா, சாதத்தை நான் வந்து கொஞ்சம் உதிரியாக தான் வடிச்சு வச்சுருக்கேன். அப்புறமா மிளகு வந்து நான் மிளகு பொடி ஆட் பண்ணலங்க. ரியல் மிளகு எடுத்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இடித்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இடிக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு லைட்டாக ஒரு சுற்றி கொஞ்சம் கொரகரப்பாக எடுத்துக்கோங்க. மிளகையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உண்மையிலே உங்கள் வீட்டிலே யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு, தொண்டை ஒரு மாதிரி கரகரன் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கங்க. கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸாகவும் இருக்கும் இது உங்களுக்கு. பார்த்தீங்களா, நல்லா கிண்டி விடுங்க. அந்த மிளகு வந்து சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான மிளகு சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் என்னோட சேனலில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.